والصلاة والسلام على رسول الله أما بعد قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفعلوا الخير لعلكم تفلحون صدق الله مولانا العلي العظيم وقال نبينا حبيبنا سيدنا محمد صلى الله عليه وسلم يا علي لأن يهدي الله بك رجلا خير لك من حمر النعم أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹு தாலா நம்ம எல்லா முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே அல்லாஹ் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றான். அதையும் தாண்டி அல்லாஹு தாலா அவன் நேசிக்கக்கூடிய நேசர்கள் அவுலியாக்களை அல்லாஹ் நினைக்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இறை நேசர்கள் அவுலியாக்கள் இவர்களை நாம் நினைப்பது அது அவர்களுடைய கராமத் கிடையாது, இது நம்முடைய கராமத்து தான். காரணம் என்னவென்று சொன்னால், காலம் கடந்து விட்டது, மனிதன் மறக்கக்கூடியவன். நாமெல்லாம் வாழுகின்ற உலகம் மறதியின் உலகம். நாம் காலையில் சாப்பிட்ட சாப்பாடு என்னவென்று நமக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நேற்று நடந்த நிகழ்வுகள், முன்னால் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மறந்து கொண்டே இருக்கின்றது. மனிதன் மறதியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல எல்லாம் ஒரு கட்டத்தில் அழிந்துவிடும். ஆனால் மனிதனுக்கு மறதியும் அவனுடைய முதுமையும் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல் ஹரம் ஒன் நிசியான், மறதி மனிதனுடைய கட்டாயமாக இருக்கிறது. அல் இன்சான் முரக்கபுன் பைனல் கதாஇ வன் நிசியான், மனிதன் பாவத்திற்கும் மறதிக்கும் மத்தியில் பிணைக்கப்பட்டு படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே மறதியின் உலகம் இது. கௌஸ் நாயகத்துடைய மிகப்பெரிய கராமத், முதல் கராமத் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட மறதியின் காலத்தில், பாவமான காலத்தில் நாம் கௌஸ் நாயகத்தை நினைப்பது, பேசுவது இருக்கிறது. இது மிகப்பெரிய கராமத். ஏன் தெரியுமா? நம்முடைய சொந்தங்களை நினைத்து பாருங்கள். 2 தலைமுறைக்கு முன்னால் நம்முடைய தாத்தா எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள்? தஸ்வீர் இல்லை, சூரத் இல்லை, அவர்களுடைய அந்த வாழ்ந்த வாழ்க்கை குறிப்புகள் இல்லை. இன்னும் எத்தனையோ பேருடைய பயோடாட்டில் போய் பாருங்க, 3வது தலைமுறை எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்றார்கள். 2 தலைமுறையுடைய பேர் எங்களுக்கு தெரியும், 3வது தலைமுறையுடைய பேர் என்ன என்று கேட்டால், இல்லைங்க எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுடைய அந்த ஹிஸ்டரியில கிடையாது என்று நாம் சொல்லுகின்ற நாம் தான் 1000 ஆண்டுகளை கடந்த, 800 ஆண்டுகளை கடந்த கௌஸ் நாயகத்துடைய ஹிஸ்டரியை பேசுகின்றோம். அவருடைய தந்தையை பற்றி பேசுகின்றோம், அவருடைய பிள்ளைகளை பற்றி பேசுகின்றோம். அவர்களுடைய எத்தனை சகோதரர்கள், அவர்கள் கூட பிறந்த ஒரே ஒரு சகோதரர் ஷேக் அபு அஹ்மத் என்று சொல்லுகின்றவர்கள், கூட பிறந்த ஒரு சகோதரரை பற்றி பேசுகின்றோம். எத்தனை திருமணம் செய்தார்கள், எத்தனை மனைவிமார்கள், அவர்கள் எத்தனை வயதில் அவர்களோடு இருந்தார்கள், மரணித்தார்கள், எல்லாம் பேசப்படுகின்றது. 800 ஆண்டுகள் கடந்து ஒருவருடைய வாழ்க்கை குறிப்புகள் நம் உள்ளங்களிலே அவர்களுடைய பிரியம் இருக்கிறது என்று சொன்னால், இது கௌஸ் நாயகத்துடைய கராமத். இல்லை என்று சொன்னால் நம்மால் நினைக்க முடியாது. பிரியம் என்பது இந்த உள்ளம். பெருமானார் சொன்னார்கள், இன்ன குலூப பனி ஆதம் பைன இஸ்பைனி மின் அஸாபிர் ரஹ்மான், நம்முடைய இதயங்கள், உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் விரும்பியபடி அவன் எப்படி வேண்டுமானாலும் அதை புரட்டுவான் என்றார்கள் பெருமானார். அந்த உள்ளத்திலே யாருடைய பிரியம் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அவன் விரும்பிய நேசர்களுடைய பிரியத்தை நம் உள்ளத்தில் போட்டானே, இது மிகப்பெரிய பாக்கியம். இல்லை என்று சொன்னால் இந்த உள்ளத்தில் வேறு யாராவது ஒரு அந்நிய பெண்களுடைய ஆசைகள், உலகத்தின் பிரியங்கள், ஹராமான எண்ணங்கள் இந்த உள்ளத்தில் குடிகொண்டு விட்டால் நாம் எங்கே போவோம்? நரகத்திற்கு தானே போவோம். அதனால் கௌஸ் நாயகத்துடைய மிகப்பெரிய கராமத், நாம் இந்த தீனுடைய செட்டப்பை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எப்படி இந்த துன்யாவை, இந்த தீனை அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி நபிமார்கள் என்ற பெயரில் தீன்
தாவத், தப்லீக், ஈமானுடைய வேலைகள் நபிமார்களுடைய பெயரில் நடந்து கொண்டே இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை ஏறத்தாழ பனி இஸ்ராயேலுடைய 5000 நபிமார்கள் வரை எல்லாம் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். சொன்னார்கள், ஆனா ஹாதமுன் நபியீன் லா நபிய பாதி, நான் தான் நபிமார்களில் கடைசி, ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது. வாய்ப்பு இருந்தால் உமர் ரலியல்லாஹு வந்திருக்கலாம், ஒரு ரிவாயத்தில் வாய்ப்பு இருந்தால் அலி ரலியல்லாஹு வந்திருக்கலாம் என்று சொன்ன நபி. ஆனால் நுபுவத்தை முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பிவிட்டான். ஆனால் இந்த வேலையை முடிக்க அல்லாஹ் விரும்பவில்லை. வேலை தொடர வேண்டும். எனவே அல்லாஹ் என்ன செய்தான்? ذهبتின் நுபுவத்து வபகியத்தில் முபஷ்ஷராத். பெருமானார் சொன்னார்கள், நுபுவத் என்ற நபித்துவ பட்டங்கள் முடிந்து விட்டது, ஆனால் வேலைகள் இருக்கும். அல்லாஹ் இதே வேலையை வேறொரு பெயரில் அல்லாஹ் வேலை செய்ய வைப்பான். இந்த துன்யாவில் நுபுவத் முடிந்து விட்டது, ஆனால் நபிமார்கள் செய்த அந்த வேலை பின்னால் செய்வார்கள், பெயர் மாறிவிடும். அவர்கள் செய்தால் அம்பியாக்கள், இவர்கள் செய்தால் அவுலியாக்கள், அவருக்கு ஏற்பட்டால் அற்புதங்கள் மோஜிசாக்கள், இவர்களுக்கு ஏற்பட்டால் கராமாத்துகள். அவ்வளவுதான், பெயர் மாறுகிறது, செயல் ஒன்று தான். அங்கே இருந்தால் அதற்கு பெயர் ரிசாலத், இங்கே அவர்களுடைய பெயர் விலாயத். இங்கே அவர்களுடைய பெயர் விலாயத், செயல் ஒன்று தான். காலம் மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் பார்க்க வேண்டிய அல்லாஹு தாலா இஸ்லாம் நமக்கு எதை கற்றுத் தருகிறது என்று சொன்னால் தஅதீம், கண்ணியத்தை கற்றுத் தருகிறது. இஸ்லாம் ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறது. எது எதற்கு எப்படி ஒழுக்கம் செய்ய வேண்டும், யாருக்கு என்ன கடமைகள் செய்ய வேண்டும். குர்ஆனிலே ஒரு ஆயத் இருக்கிறது, வஅதுல் புயூத மின் அப்வாபிஹா, வீட்டுக்குள் நுழையும் போது கூட முன்வாசல் வழியாக நுழையுங்கள். எப்படி வீட்டுக்குள்ள நுழையணும்? யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலா ஆலியா. வீட்டுக்குள் நுழைந்தால் சலாம் சொல்லித்தான் நுழைய வேண்டும், அனுமதி கேட்டுத்தான் நுழைய வேண்டும் என்று இஸ்லாம் சட்ட திட்டங்கள், ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி தருகின்றது. ஒரு பாதைக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, கடமை இருக்கிறது. நினைச்ச இடத்தில் நாம் எச்சி துப்பி விட முடியாது. நினைச்ச இடத்தில் பாருங்க எவ்வளவு கண்ணியத்தை சொல்லி தருகிறது. இன்னும் சொல்ல போனால் நாம் பள்ளிவாசலிலே தொழுகின்றோமே, எத்தனையோ இடங்களில் பள்ளிவாசல்களில் குப்பைகள் ஆகிவிடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் உம்மத் செய்கின்ற பாவத்தில் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? என் உள்ளமெல்லாம் அந்த பாவத்தை கண்டு வலிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உரிலத் அலைய துனூபு உம்மதி, என் உம்மத் செய்கின்ற பாவம் நான் போன பிறகு கூட என் கபரில் காட்டப்படுகிறது. மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் புசாக்கு ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல் அசிங்கப்படுத்துறதுன்னா. மஸ்ஜிதில் ஏதாவது ஒரு குப்பை போட்டுட்டீங்கன்னு சொன்னா என் உள்ளமெல்லாம் வலிக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஃபாரத்துஹா தஃபலுஹா, அதனுடைய கஃபாரா என்ன? அதை உடனே எடுத்து வேற எங்கேயாவது போட்டுறணும், புதைச்சிடணும், அதை எல்லாம் நகர்த்தி விட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் ஏன் சொல்லுகின்றேன்? மஸ்ஜிதிற்கு என்ன ஒழுக்கம் என்பதை இஸ்லாம் சொல்லி தருகிறது. ரோட்டிற்கு என்ன ஒழுக்கம்? இந்த ரோட்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா, நடந்தீங்கன்னு சொன்னா, அந்த பள்ளி வாசலுக்கு அந்த ரோட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த ரோட்டுக்கு என்ன செய்ய வேண்டும்? கல்லுல் பஸர் வ கஃபுல் அதா அனி தரீக், பார்வையை கீழே தாழ்த்தி போக வேண்டும், கீழே தாழ்த்தி போக வேண்டும், மேலே எல்லாத்தையும் பார்த்துட்டு போகக்கூடாது. இதை இஸ்லாம் சொல்லி தருகின்ற ஒழுக்கம். யாருக்காவது கஷ்டம் தருகின்ற ஒரு பொருள் ரோட்டில் இருந்தால் அதை நகர்த்துவது இஸ்லாம் சொல்லி தருகின்ற ஒழுக்கம். நான் ஏன் சொல்லுகின்றேன்? மனிதனுக்கு என்ன ஒழுக்கம் தர வேண்டும், தாய்க்கு என்ன கண்ணியம் தர வேண்டும், இஸ்லாம் சொல்லி தருகிறது. அந்த அடிப்படையில் தான் இறை நேசர்கள், அவுலியாக்கள், நபியுடைய காண்டான்கள், அஹ்ல பைத்துகளுக்கு என்ன ஒழுக்கத்தை தர வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் எல்லாம் கௌஸ் நாயகம் அவர்களை நேசிக்கின்றோம். எந்த அடிப்படையில்? அவர்கள் மூமினாக இருக்கின்றார்கள், அவர்கள் முத்தகியாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கின்றார்கள். குர்ஆன் அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு என்று சொல்லுகின்ற அதே குர்ஆன் தான் அல்லாஹு வலியுல் முத்தகீன், ஈமான் கொண்டவர்களுடைய நேசனும் அல்லாஹ் தான். இதே குர்ஆன் தான் சொல்லுகிறது அல்லாஹு வலியுல் முத்தகீன், முத்தகீன்களுடைய வலியும் அல்லாஹ் தான் என்று சொல்லுகிறது. கௌஸ் நாயகம் முத்தகி இல்லை என்று சொன்னால் வேறு யார் முத்தகி? கௌஸ் நாயகம் முஹ்சின் இல்லை என்று சொன்னால் யார் முஹ்சின்? அவர்களை விட தக்வா யார் அவுலியாக்களில் செய்ய முடியும்? நாம் அதனால் தான் கௌஸ் நாயகம் அவர்களை பற்றி பேசுகின்றோம் என்பதை நாம் எல்லாம் இங்கே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே ரொம்ப பேர் கேட்கலாம்,
எவ்வளோ வலிமார்கள் வாழ்ந்தார்கள். கௌஸ் நாயகத்தை பற்றி நாம் ஏன் பேசுகின்றோம்? பெருமானார் அன்றே சொல்லிவிட்டார்கள். நமக்கு நபி என்ன தெரியுமா வழிகாட்டினாங்க? அதை தாங்க நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். நபி என்ன சொன்னாங்க? தீனிலே உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பாருங்கள். உன்லுரு ஃபித்தீனி மன் ஹுவ ஃபௌககும். தீன் விஷயத்தில் நம்ம யாரை எக்ஸாம்பிள் பண்ணணும், யாரை நம்ம பார்க்கணும்னு கேட்டால், நம்மை விட மேலே இருக்கக்கூடியவர்கள், யார் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், தக்வாவில் உயர்ந்தவர்கள், அவர்களை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து. வலா தன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல தூனக்கும். துன்யாவுடைய விஷயத்தில் கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும். இது நமக்கு நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள். கௌஸ் நாயகத்தை நாம் ஏன் நேசிக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் ஈமானில் எவ்வளவு பெரிய உச்சகட்டம், தக்வாவில் எவ்வளவு பெரிய உச்சகட்டம், அது போன்று அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைகளை நாம் ஏன் பேசுகிறோம்? அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதனால் அவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஒரு மஜ்லிஸ் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பிடித்த ஒரு மஜ்லிஸாக இருக்கிறது. குறிப்பாக கௌஸ் நாயகம் பேசிய அந்த வாழ்க்கை குறிப்புகள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் கௌஸ் நாயகம் தெரியுமா? ஷரியத்தில் அப்படிப்பட்ட ஒரு பின்பற்றுதல். அவருடைய மகனார் சொல்லுகின்றார்கள், 40 ஆண்டுகள் என் தந்தையை பார்த்து விட்டேன், ஒரு தொழுகை கலா கிடையாது, ஒரு தஹஜ்ஜத் விட்டது கிடையாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளால் ஃபர்லுடைய ஜமாத்துடைய தொழுகை தொழுவதற்கு நாம் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் படுகின்றோம். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஃபக்ரலி, எனக்கு எந்த பெருமையும் கிடையாது, எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதை கொண்டு பெருமை கிடையாது, லா ஃபக்ரலி, எனக்கு பெருமை கிடையாது, நான் எவ்வளோ காரியங்களை செய்ய போகின்றேன், நான் தான் சொர்க்கத்தில் முதல் நபராக நுழைவேன், பெருமை கிடையாது என்று சொன்ன பெருமானார், எனக்கு ஒரே ஒரு பெருமை இருக்கிறது, நான் பெருமை அடிப்பேன். பார்த்தீங்களா? நபி சொல்லுகின்றார்கள், எனக்கு நான் பெருமை அடிப்பேன் ஒன்றை கொண்டு. எதை கொண்டு? இன்னி உபாஹி பிகுமுல் உமம், என் உம்மத்தில் இருக்கக்கூடிய அவுலியாக்கள் நேசர்களை கொண்டு நான் பெருமை அடிக்கின்றேன். பெருமானார் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? இந்த உம்மத்தில் சில நல்லடியார்கள் இருக்கின்றார்கள், அவுலியாக்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கின்றார்கள், இவர்களை கொண்டு நான் பெருமை அடிக்கின்றேன். ஏன்? அவர்கள் என்னை பார்க்கவில்லை, என்னை நேசிக்கின்றார்கள், அவர்கள் என் காலத்தில் வாழவில்லை, என்னுடைய சுன்னத்துகளை ஷரியத்துகளை பேணி தாங்குகின்றார்கள், உயிரை போனாலும் பரவாயில்லை, நபியுடைய சுன்னத்துகளை கடைபிடிப்போம் என்று வாழ்நாளில் அவர்கள் கடைபிடித்து வாழுகின்றார்களே. அல் இஸ்திகாமத்து கைரு மின் அல்ஃபி கராமா. ஒருவர் நேசர் என்பதற்கு அவர் கயிறில் நடக்க வேண்டும், நெருப்பில் நடக்க வேண்டும் என்று பார்க்காதீர்கள். ஷரியத்தில் நடப்பது தான் உண்மையான அதிசயம், அற்புதம். அதை செய்து காட்டியவர்கள் கௌஸ் நாயகம். அதனால் நாம் இன்று கௌஸ் நாயகத்துடைய உயர்வு, அவுலியாக்களுடைய வாழ்க்கைகள், அவர்களுடைய நெறிமுறைகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எப்படியெல்லாம் கௌஸ் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் யாரும் அவர்களை ஒரு தடவை கூட திட்டியது கிடையாது. இன்று எவ்வளோ ஹிஸ்டரிகள் இருக்கிறது, ஒருவரை பற்றி ஒருவர் குறை செல்லலாம், அவர் அப்படி வாழ்ந்தார், இப்படி வாழ்ந்தார், அவர் அப்படி தப்பு செஞ்சிட்டார், இப்படி தப்பு செய்து விட்டார் என்று சொல்லுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் யாரும் கௌஸ் நாயகத்தை குறைத்து அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று ஒருவர் கூட சொல்லவில்லை. பார்த்தீங்களா? இது எவ்வளவு பெரிய கராமத். யாராவது ஒருத்தர் வாழ்ந்தால் எதிரி இருக்க வேண்டும், திட்ட வேண்டும், அவரை பற்றி தவறாக பேச வேண்டும். கௌஸ் நாயகத்துடைய அந்தஸ்தை எதிரிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னமல் ஃபதுல் லிமன் கபிலத் பிஹில் ஆதா. உயர்வு என்ன தெரியுமா? எதிரிகள் உன்னை பாராட்ட வேண்டும். நம்முடைய ஃப்ரெண்டு நம்மளை பாராட்டினா பத்தாது, நம்மை பிடிக்காதவர்கள் நம்மை போற்ற வேண்டும். கௌஸ் நாயகத்துடைய வரலாற்றில் யாரும் ஒரு நாக்கு கூட இதுவரை அவர்களை எதிர்த்து பேசியது கிடையாது, யாரும் அவர்களை தன்கை செய்தது கிடையாது. எத்தனை வரலாற்று கிதாபுகள் இருக்கிறது. கிதாபுல் லுஅஃபா வல் மஜ்ரூஹீன், தாக்கப்பட்டவர்கள், திட்டப்பட்டவர்கள், அசிங்கப்படுத்தப்பட்டவர்கள், கிதாபுகள் எத்தனோ டிக்ஷனரிகள் இருக்கிறது. போய் பாருங்கள். கௌஸ் நாயகத்துடைய பேர் வந்து விட்டால் என்ன தெரியுமா போடுவார்கள்? அஷ்-ஷைக் அல் குதுவத்துல் அனாம் அல் அல்லாமா பஹர் என்று அவருடைய பட்டங்களை அடுக்குகின்றார்கள். உலகத்தில் எந்த அவுலியாக்கும் கொடுக்கப்படாத பட்டங்கள் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள். ஏறத்தாழ 70 பட்டங்கள். எத்தனை பட்டங்கள்? 70 பட்டங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், கௌஸ் நாயகத்திற்கு வாழ்ந்த உலமாக்கள் 70 பட்டங்களை கொடுத்தார்கள். என்னென்ன பட்டம் தெரியுமா? தாஜுல் ஆரிஃபீன். பார்த்தீங்களா? இந்த பட்டங்கள் எல்லாம் இன்று பட்டங்களை மனிதர்கள் தேடி போகின்றார்கள், போட்டுக் கொள்கின்றார்கள். கௌஸ் நாயகத்தை பட்டத்தை விரும்பவும் இல்லை, அவர்கள் போடவும் இல்லை, உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தார்கள் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே
இறை நேசர்கள் அவுலியாக்களுடைய அந்தஸ்துகளை நாம் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள்? நாம் எல்லாம் நமக்காக வாழுகின்றோம், நம்முடைய சுயநலத்திற்காக வாழுகின்றோம், துனியாவுக்காக வாழுகின்றோம். எந்த இறை நேசரும் துனியாவுக்காக அவர்கள் வாழ்ந்தது கிடையாது, குடும்பத்திற்காக வாழ்ந்தது கிடையாது. ஒரே ஒரு செய்தி நான் நினைவுபடுத்துகிறேன். சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஹக்கீம், அவர்களுடைய பெயரில் சூரா இருக்கிறது குர்ஆனிலே. அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றாங்க? அலா இன்ன யதல்லாஹி அலா அஃப்வாஹில் ஹுகமா. அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. எங்கெங்க இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கை வானத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கை அர்ஷில் இருக்கிறது. ஹக்கீம் லுக்மானுல் ஹக்கீம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய கை இறை நேசர்கள் அவுலியாக்களுடைய வாயின் மீது இருக்கிறது, வாயின் மீது இருக்கிறது. ஏன் அல்லாஹ் அவருடைய கையை ஹுகமாக்கள் இறைநேசர்கள் அவுலியாக்களுடைய வாயில் வைத்தான் தெரியுமா? ஃபலா யன்திகூன், அந்த இறைநேசர்கள் எதையும் சுயமாக பேச மாட்டார்கள். இல்லா பிமா ஹுய்ய லஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வந்தால் தான் பேசுவார்கள். பார்த்தீங்களா? யார் சொல்லுகின்றார்கள்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். இப்ப நாம் நினைத்ததை பேசிவிடுகின்றோம், பேசிய பிறகு வருத்தப்படுகின்றோம், இப்படி பேசியிருக்க கூடாது, திட்டிருக்க கூடாது என்றெல்லாம் சொல்லுகின்றோம். அவுலியாக்கள் அப்படி கிடையாது. பேசுவதற்கு முன்னாலே அல்லாஹ் அவர்களுக்கு பிரேக் போட்டு விடுகின்றான். நீங்கள் இதைத்தான் பேச வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதனால் தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் பசித்தால் சாப்பிடுவீர்கள், நான் பசித்தால் சாப்பிட மாட்டேன். என்னை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஷேக் அப்துல் காதர் ஜீலானி சாப்பிடு, நான் சாப்பிடுவேன். நமக்கு தூக்கம் வந்தால் தூங்கி விடுவோம். இன்னங்க டயர்டா இருக்கிறது, இன்னைக்கு வேலையெல்லாம் அலைஞ்சிட்டு வந்தேன், ரொம்ப ஒர்க் அதிகமாயிடுச்சு, டயர்டா இருக்கிறது, கால் வலிக்கிறது, நான் தூங்குகிறேன் என்று தூங்குவோம். கௌஸ் நாயகம் சொல்லுகின்றார்கள், நான் தூங்க மாட்டேன் எதுவரை அல்லாஹ் எனக்கு உத்தரவிடுவான். கௌஸே நீ தூங்கு என்று சொல்லுவான், நான் தூங்குவேன். யார் அப்படி இருக்கின்றார்கள் உலகத்திலே? அல்லாஹ்விலே ஃபனாவாகிவிட்ட பிறகு இந்த அந்தஸ்து கிடைக்கும் என்பதை கௌஸ் நாயகம் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். அதனால் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹ் இது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அவர்களால் கொடுக்கப்பட்ட பட்டம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகதி ருசுலம் வ மினன் நாஸ். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். என்ன தேர்ந்தெடுக்கின்றான்? மலக்குமார்கள் இருந்து சில தூதுவர்களை அவன் தேடுகின்றான், மனிதர்கள் இருந்து அவன் சிறந்தவர்களை அவன் தேர்ந்தெடுக்கின்றான். சில பேர் கேட்கலாம், நாமே கௌஸ் நாயகத்திற்கு சேர்ந்து பட்டங்களையும் அந்தஸ்துகளையும் நாம் கொடுக்கவில்லை, அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான், அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதனால் இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட பட்டம். இல்லை என்று சொன்னால் காலம் கடந்தோன்னு அவங்க போயிருப்பாங்க, கொஞ்ச நாள் அவர்கள் மறக்கடிக்கப்பட்டிருப்பார்கள். இன்று வரை அவர்கள் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுத்தார்கள். அதனால் தான் நான் சொல்ல வந்தேன், இஸ்லாம் நமக்கு கண்ணியத்தை கற்றுத்தருகிறது. தொழுக வந்தன்னு சொன்னா, எச்சு வந்துருச்சுன்னு சொன்னா எச்சு எப்படி துப்பணும் ஷரியத் சொல்லி தருகிறது. என்னங்க, கிப்லாவுடைய திசையில் துப்பி விடாதீர்கள், வலது பக்கம் துப்பி விடாதீர்கள், வேண்டுமென்றால் வல் யப்சுக் அன் யசாரிஹி, இடது பக்கம் வேண்டுமானால் துப்பட்டும். ஒருத்தருக்கு சளி வருது தொழுவும் போது இடது பக்கம் திரும்பி துப்பணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் என்ன இல்லை, இந்த பக்கம் என்ன இருக்கிறது? நல்ல கவனிக்கணும் நாம். ஏன் சஹாபாக்கள் கேட்டாங்க, இந்த பக்கம் துப்ப கூடாதுன்றீங்க, இந்த பக்கம் துப்ப கூடாதுன்றீங்க, இந்த பக்கம் ஏன் மட்டும் துப்ப வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இந்த பக்கம் மலக்குமார்கள் எல்லாம் நிற்கின்றார்கள், இந்த பக்கம் மூமின்களில் நல்லவர்கள் இருக்கின்றார்கள், இந்த பக்கம் ஜின்களில் நல்லவர்கள் வலது பக்கம் இருக்கின்றார்கள், முன்னால் கிப்லாவுடைய திசை, இந்த ரெண்டு திசையிலும் நீங்கள் எச்சு துப்பி விட வேண்டாம். பார்த்தீங்களா? ஒரு திசையில் எச்சி துப்பினால் என்ன கண்ணியத்தை சொல்லுகிறது நமக்கு தெரியல. ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், கிப்லாவுடைய திசையில் எச்சி துப்பி விடுகிறோம், எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஃபல துஜாஹல் கிப்லா, யாராவது ஒருவர் என் உம்மத்தில் கிப்லாவுடைய திசையில் எச்சி துப்பி விட்டால், துப்பக்கூடாது, துப்பி விட்டால், ஜாஅ யௌமல் கியாமா, அந்த உம்மத் எச்சி துப்பியவன் கியாமத் நாளில் வருவான். வதஃப்லுஹு பைன ஐனை, அவன் துப்பி எச்சி ரெண்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்குமா? நம்ம துப்பி எச்சி எங்க இருக்கும்? இந்த ரெண்டு கண்ணுக்கு முன்னால் இருக்கும். அது மாதிரி நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் இந்த ஹதீஸை சொல்லுகின்றேன் என்றால், ஒரு சாதாரண ரோட்ல போகும்போது கிப்லாவுடைய திசையில் எச்சி துப்பி விட்டால் அந்த எச்சு நாளை மறுமையில் நமக்கு மத்தியில், நம் கண்களுக்கு மத்தியில் வந்து விடுகிறது என்று சொன்னால், இறைநேசர்கள், அவுலியாக்கள், அஹ்லே பைத்துகள், சாதாத்துகள், எவ்வளவு உயர்ந்தவர்கள், வயதானவர்கள், மூமின்களை பற்றி தவறாக இன்று பேசப்படுகிறது. அந்த பேச்சுக்கள் எல்லாம் நாளை மறுமையில் எப்படி வரும்? யாரையும் தவறாக பேசுறாதீங்க.
யாரை நமக்கு ஒன்று பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம், ஆனால் யாரை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யம்பகி லிமுமினின் அன் யுதில்ல நஃப்ஸஹு. ஒரு மூமின் யார் தெரியுமா? அவுலியாக்கள் ஏன் கொடி கட்டி பறந்தார்கள்? தன்னை விட பிறரை உயர்வாக நினைத்தார்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த தன்மையே கிடையாது. கௌஸ் நாயகிட்ட போய் கேட்டாங்க, எப்படி நீங்கள் குத்துபாக ஆனீர்கள், உயர்வாக ஆனீர்கள்? சொன்னார்கள், மா வஸல்து இலல்லாஹ் பிகஸ்ரத்தி ஸலாத்தின் வலா சியாமின். அல்லாஹ்வின் பக்கம் நான் உயர்ந்த அந்தஸ்தை பெறவில்லை, தொழுகையை கொண்டு அதிகமாக தொழுது கொண்டே நான் உயர்வை பெறவில்லை. வலா சியாமின், மாச கணக்கில் நோன்பு வச்சு நான் பெறவில்லை. வலாக்கின் வஸல்து இலல்லாஹ் பித்தவாலுஇ வ ஸலாமத்தி ஸத்ரி. அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? தவாலு. யாரை பார்த்தாலும் நான் பணிஞ்சிடுவேன். யாரை பார்த்தாலும் எல்லாரையும் விட, என்னை விட எல்லாரும் உயர்ந்தவர்கள், எல்லாம் எனக்கு மேல், நான் கீழ் என்று நினைப்பேன். பார்த்தீங்களா? இது கௌஸ் நாயகத்துடைய தன்மை. எல்லாரையும் உயர்த்தி பார்க்கணுங்க. என்னை விட எல்லாரும் மேலே உள்ளவர்கள், நான் பாவி என்று நினைக்க வேண்டும். வஸலாமத்தி ஸத்ர், என் உள்ளத்தில் திறந்து போய் பாருங்கள், எந்த மூமினை பற்றி நான் தவறாக நினைக்கவில்லை. என் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது. என் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பிரியம் இருக்கிறது, ரசூலுடைய பிரியம் இருக்கிறது, மூமின்களுடைய நேசம் இருக்கிறது. இதுவரை நான் யாரையும் தப்பா நினைச்சது கிடையாது. பார்த்தீங்களா? இதுதான் என் உயர்வுக்கு காரணம். கௌஸ் நாயகம் சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய பெயரை சொல்லுகின்ற நாம், அவர்களை கொண்டாடுகின்ற நாம், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தன்மைகளை ரொம்ப கௌஸ் நாயகத்துக்கு பிடிச்சது என்னங்க? இன்று நாம் ஃபாத்திஹா என்ற பெயரில், யார்வின் பெயரில் அதைத்தான் செய்கிறோம். கௌஸ் நாயகத்துக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சது என்ன? பிறருக்கு சாப்பாடு கொடுக்குதல். பார்த்தீங்களா? இத்ஆமுத்தாம். கௌஸ் நாயகம் சொன்னார்கள் ஒரு தடவை குத்துபாவிலே, லவ் அன்னலி அத்துன்யா குல்லுஹா பியதி. இந்த துன்யா முழுக்க, அதனுடைய செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ் என் கையில் கொடுத்து விட்டால், லஅத்அம்துஹா லில் ஜியா. இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய பசித்த எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுப்பேன். ஒருத்தரையும் சாப்பாடு இல்லாம விட மாட்டேன். எல்லா ஏழைகளுக்கும் சாப்பாடு கொடுப்பேன். பசி என்று வந்து விட்டால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது சாப்பாடு கொடுக்குதல் கௌஸ் நாயகம். அதனால தான் இன்னைக்கு அவர்கள் பெயரில் லங்கர் இருக்கிறது, அவர்கள் பெயரில் ஃபாத்திஹா ஓதுகின்றோம், அவர்கள் பெயரில் கேர்வின் ஷெரீப் சொல்லி, என்னங்க பேர் என்ன வேணா வச்சுக்கோங்க, நமக்கு ஒரே ஒரு மக்சது தாங்க, சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். இன்றும் கௌஸ் நாயகத்துடைய தர்பாரில் போய் பாருங்க, பக்தாதில் யாரும் பசியோடு இருப்பது கிடையாது. 24 மணி நேரம் லங்கர் நடந்து கொண்டே இருக்கிறது. அரிசிகள் நாங்கள் போய் பார்த்தோம், அந்த கசானாவிலே கௌஸ் நாயகத்துடைய லங்கர் கானாவில் போய் பார்த்தால் அரிசி மூட்டை கணக்கில் இருக்கிறது, பருப்பு மூட்டை கணக்கில் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. கேட்டால் சொல்லுகின்றார்கள், இங்கே வந்து ஒருவர் கூட பசியாக போகக்கூடாது. இங்கே வந்து விட்டால் இந்த துன்யாவையும் கிடைத்துவிடும், ஆகிரத்தும் கிடைத்துவிடும். கௌஸ் நாயகத்துடைய தர்பாரை மிதிச்ச பிறகு ஒருத்தர் பசியா போவதா? எங்கே சொர்க்கம் கிடைக்கிறதோ, எங்கே ஆகிரத் கிடைக்கிறதோ, எங்கே அல்லாஹ் கிடைக்கின்றானோ அந்த இடத்தில் ஒரு வேளை சோறு கிடைக்காதா? ஒரு வேளை சோறு கிடைக்காதா? ஒருவனும் பசியாக போகக்கூடாது. இங்கே உலகத்தின் சாப்பாடு கொடுக்கப்படுகின்ற இடம் கிடையாது, சொர்க்கத்தினுடைய சாப்பாடு கொடுக்கப்படுகின்ற இடம், சொர்க்கத்துடைய ரூஹ் கொடுக்கப்படுகின்ற இடம். அந்த இடத்தில் ஒருவர் பசியாக போவதா? கௌஸ் நாயகத்துடைய தர்பார் என்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறது. போய் பார்த்தவர்கள் பார்க்கின்றார்கள். எனவே அவர்களை பற்றி பேசுகின்ற நாம் நாளைக்கு மறுமையிலே வெறுங்கையாக நிற்போமா? அவர்களை கொண்டாடுகின்ற நாம் நாளை மறுமையில் ஏமாந்து போய்விடுமா என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நேரம் கடந்து விட்டது. கௌஸ் நாயகம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த அந்த செய்த அற்புதங்கள் இன்றும் பேசப்படுகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? கௌஸ் நாயகத்தை பற்றி எல்லாரும் சொல்லுகின்றார்கள், குல்லு தீக்கின் யஸீஹு வ யஸ்குத். ஒவ்வொரு சேவலும் உலகத்திற்கு வந்தது, கத்தியது, கொஞ்ச நேரம் அமைதியாயிடுச்சு. உலகத்தில் பார்க்கின்ற ஒரு சேவல் காலையில கத்துது, கொஞ்ச நேரத்தில் அமைதியாகி விடுகிறது. இல்லா தீகுக. கௌஸ் நாயகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், கௌஸே உங்களுடைய சேவல் இருக்கிறது, அது ஒருபோதும் அமைதியாகவில்லை. ஃபைன்னஹு யஸீஹு தாயிமன். அது கத்திக்கொண்டே இருக்கிறது. என்ன அர்த்தம்? எல்லா சேவலுக்கும் ஒரு கட்டம் வந்துவிடும், முடிந்துவிடும். உங்கள் சேவலை கொண்டு போனால் உங்கள் புகழ் அது பாடப்பட்டு கொண்டே இருக்கும். பார்த்தார்கள் கௌஸ் நாயகத்தை. ஹிஜ்ரி 500ல தானே வாழ்ந்தார்கள். அன்னைக்குள்ளவங்க பேசிட்டு போவாங்க, அதுக்கு பிறகு முடிஞ்சு போடும் பார்த்தார்கள். ஹிஜ்ரி 600ல் பார்த்தார்கள், அவர்கள் பெயர் தான் கொடிகட்டி பறக்கிறது. 700ல் பார்த்தார்கள், வேற எந்த அவுலியாவுடைய பெயரும் சொல்லப்படவில்லை. எல்லா காலத்திலும் கௌஸ் நாயகத்துடைய பெயர் தான் புகழ் மாலை இருக்கிறது. என்ன காரணம்? நீங்கள் உலகத்திலே அல்லாஹுக்காக வாழ்ந்தால் அல்லாஹ் உங்கள் பெயரை நீங்கள் போன பிறகு பரப்புவான். அதுதான் நாம் கௌஸ் நாயகத்துடைய பார்க்கின்றோம். அதனால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், அஃபலத் ஷுமூசுல் அவ்வலீன்.
முன்னோர்களுடைய சூரியன்கள் எல்லாம் வந்தது, அதுவெல்லாம் காணாமல் போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. கௌஸே வ ஷம்சுனா அபதன் அலல் ஃபுலுகில் உலா, உங்களுடைய சூரியன் இருக்கிறது, அது தினமும் வந்து கொண்டே இருக்கிறது, உங்கள் பெயர் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது, உங்கள் புகழ் மாலை பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது, துனியாவுடைய கடைசி நாள் வரை கௌஸ் நீங்கள் பேசப்படுவீர்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை முழுக்க நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பேசினீர்கள், நீங்கள் ரசூலை பற்றி பேசினீர்கள். அதனால் அவர்கள் தங்களை 90 வருஷம் கௌஸ் நாயகம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். எத்தனை வருஷம்? 90 வயசு. இன்னைக்கு நாம் குறையாக சொல்லவில்லை. ஒரு நோய் வந்து விட்டால் நம்ம பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டோம், ஒரு காய்ச்சல் வந்து விட்டால் நம் பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டோம். கௌஸ் நாயகம் அவர்கள் மரணித்து போனார்கள் என்ற செய்தி எப்படி தெரியுமா தெரிஞ்சிச்சு? அன்று தொழுகையில் அவர்கள் நிற்கக்கூடிய இடத்தில் பார்த்தார்கள், அவர்கள் இல்லை, மக்களே சொல்லிவிட்டார்கள் கௌஸ் இறந்து விட்டார்கள். எப்படிங்க சொன்னீங்க? யாராவது உங்களுக்கு சொன்னார்களா? அந்த இடத்தை பாருங்கள், அவர்கள் நின்று தொழுகின்ற இடம் காலியாக இருக்கிறது. அவர்கள் உலகத்தில் வாழ்ந்திருந்தால் என்ன நோயாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அங்கே தொழுகையில் அவர்கள் முதல் சஃபிலே வலது பக்கம் 3வது நபராக 4வது நபராக நிற்பார்கள். இன்று கௌஸ் நாயகத்துடைய இடம் காலியாக இருக்கிறது. என்ன காரணம்? அவர்கள் இறந்து விட்டார்கள். சூஃபியாக்கள் சொன்னார்கள், அல்லாமா ஷம்ஸ் தப்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், நான் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்ட பிறகு என் ஊருடைய மஸ்ஜிதிலே நான் வரவில்லை என்றால் ஃபஐனுனி ஃபஆலினுனி, நீங்கள் மக்கள் எல்லாம் பிரகடனப்படுத்தி விடுங்கள், அன்ன ஷம்ஸ் தப்ரீஸ் கத் மாத், ஷம்ஸ் தப்ரீஸ் இறந்து விட்டார் என்று சொல்லிவிடுங்கள். ஏன்? பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்ட பிறகு நான் பள்ளிவாசலில் இல்லவில்லை என்றால் நான் ஜனாசாவிலே கபரிலே அடக்கப்பட்டு விட்டேன் என்று அர்த்தம். சூஃபியாக்களுடைய வாழ்க்கை பத்திங்களா? யார்? அதனால் தான் ஷரியத்தில் பிடித்தமானவர்கள், ஷரியத்தில் உறுதியானவர்கள் கௌஸ் நாயகம். அதனால் தான் அவர்களை பற்றி எல்லாம் இப்பொழுது நாம் பேசுகின்றோம். அதனால் நல்லோர்களுடைய தொடர்பில் வாழுங்கள். அல்லாஹ்வுக்கு ஒரு காரியம் பிடிச்சு போச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அதை கியாமத் வரை செய்ய வைப்பான். கௌஸ் நாயகத்தை பற்றி ஏன் பேசுறோம்? அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பல பேர் ஹஜ்ஜுக்கு போனவங்க இருக்கலாம், உம்ராவுக்கு போனவங்க இருக்கலாம். அவங்க கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் காபாவிலே இருக்கின்ற பொழுது இஹ்ராம் துணி எங்கே கட்ட போனீர்கள் என்று கேளுங்கள். உடனே சொல்லுவார்கள், இஹ்ராம் என்றால் மீகாத்தில் போய் கட்ட வேண்டும். எங்கெங்க போய்? மீகாத்தில் போய் தான் இஹ்ராம் கட்டணும், நீயத் வைக்கணும். எங்கெங்க போய் வச்சிங்க? எல்லாரும் சொல்லுவார்கள், மஸ்ஜிதே ஆயிஷா. போனவங்க இருக்கின்றார்கள் எல்லாம். ஏன்னா மற்ற மீகாத்தெல்லாம் தூரம், ஜிஹ்ரானா தூரமாக இருக்கிறது, ஹுதைபியா தூரமாக இருக்கிறது, தாயிஃபிலே இருக்கக்கூடியது தூரமாக இருக்கிறது, ஜில் ஹுலைஃபா தூரமாக இருக்கிறது. எதுங்க ரொம்ப பக்கத்துல? மஸ்ஜிதே ஆயிஷா தன்ஈம் என்று சொல்வார்கள். அங்கே போய் எல்லாம் இஹ்ராம் கட்டி இருப்பார்கள். அவங்க கிட்ட போய் கேளுங்க, ஏங்க இங்க இஹ்ராம் கட்டுகின்றீர்கள்? எல்லா ஹாஜிகள் எல்லா உம்ராவுக்கு போறவங்க இங்க தான் வந்து இஹ்ராம் கட்டுறாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டா, ஏங்க இங்க வந்து இஹ்ராம் கட்டுறீங்க? இங்கே நபி இஹ்ராம் கட்டினார்களா என்று கேட்டால் கிடையாது. ஏன்? நபி தில் ஹுலைஃபாவில் கட்டினார்கள், நபி தாயிஃபில் கட்டினார்கள், நபி ஜல் கர்னை மனாசில் கட்டினார்கள், மஸ்ஜிதே ஆயிஷாவில் கட்டவில்லை. அப்போ ஏங்க எல்லா ஹாஜிகள் மஸ்ஜிதே ஆயிஷாவுக்கு வருகின்றார்கள், மஸ்ஜித் ஆயிஷாவில் இஹ்ராம் கட்டுகிறார்கள்? கேட்டால் சொல்லுகின்றார்கள், ஆயிஷா அம்மையார் வாழ்நாளில் ஒரு தடவை அங்கே இஹ்ராம் கட்டினார்கள், நாமெல்லாம் கட்டுகின்றோம். போனவர்கள் இடத்தில் இது வரலாறு, யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. நபி மஸ்ஜித் ஆயிஷாவில் இஹ்ராம் கட்டவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மஸ்ஜித் ஆயிஷாவில் இஹ்ராம் கட்டியது ஆயிஷா அம்மையார் ஒரு தடவை இஹ்ராம் கட்டினார்கள். அவருக்கு மாதவிடாய் நின்று விட்டது. உடனே அவர்கள் உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்ட வேண்டும் நபி சொன்னாங்க. அந்த பக்கமா போய் ஆயிஷா இஹ்ராம் கட்டிட்டு வாங்கினாங்க, போய் கட்டினாங்க. அவங்க கட்டும் போது பள்ளிவாசல் கூட கிடையாது. இன்று அவர்கள் பெயரில் பள்ளிவாசல், எல்லாரும் அங்கே ஓடுகின்றார்கள். ஏன்? அல்லாஹ் சொல்லுகின்றான் உலக மக்களுக்கு, என்னுடைய நபியின் மனைவி, என்னுடைய நேசர், அல்லாஹ்வுடைய பிரியமான பெண்மணி ஆயிஷா ஒரு தடவை இஹ்ராம் கட்டிவிட்டால் உலக மக்களே நீங்கள் எல்லாம் அங்கே தான் இஹ்ராம் கட்ட வேண்டும், நீங்கள் தான் எல்லாரும் இஹ்ராம் கட்ட வேண்டும். ஏன்? என்னுடைய பிரியமான நேசர் அவர்கள் இஹ்ராம் கட்டிவிட்டார்கள். அந்த இடத்தை நான் திரும்ப திரும்ப பார்க்க ஆசைப்படுகிறேன். எல்லாரும் அங்கே ஓடுங்கள், எல்லாரும் அங்கே ஓடுங்கள். நபி வலி நபி வலி என்று சொல்லுகின்றவர்களே, நீங்களும் அங்கே ஓடுங்கள். எல்லாம் அங்கே போய் இஹ்ராம் கட்டினால் தான் உங்கள் உம்ரா கூடும், உங்கள் ஹஜ் கூடும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதனால் நாம் ஏன் சொல்லுகிறோம்?
குர்ஆனை திறந்து பாருங்கள். அல்லாஹ் அவுலியாக்கள் நேசர்களை எத்தனை இடத்தில் புகழ்கின்றான். நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான் என்றால் அது ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவர்கள் நபிமார்கள், பரிசுத்தமானவர்கள். நபிமார்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் அவுலியாக்கள், அவர்கள் எல்லாம் இறைநேசர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எத்தனை ஆயத்துகள். ஒன்றை சொல்லுகின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அம்மா சாரா அம்மையார், அவர்களை பற்றி குர்ஆன்ல போய் தேடி பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வம்ரஅத்துஹு காயிமத்துன் ஃபலஹிகத். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சாரா அம்மையார் நின்று கொண்டிருந்தார்கள், சிரித்தார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கின்றான். இறைநேசர்களை பற்றி பேசுவது அல்லாஹ்வுடைய சுன்னத். இன்னைக்கு நான் பேச மாட்டேன், நீ பேச மாட்டேன், நீங்கள் யாரும் பேசாவிட்டாலும் அல்லாஹ் பேசிவிட்டான் குர்ஆனிலே. நாம் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த குர்ஆன் இருக்கின்ற வரை அவுலியாக்களுடைய புகழ் மாலை பாடிக்கொண்டே இருக்கும். நாம் பேசாவிட்டாலும் பரவாயில்லை. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தும் சூரத்துல் மரியம் வருகின்ற பொழுது நம்மை அறியாமல் அவுலியாக்களை நாம் புகழ்கின்றோம். ஏன்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, அவர்கள் ஒரு இறைநேச பெண்மணி, அவுலியா. அல்லாஹ் அவர்களை பற்றி எப்படி தெரியுமா பேசுகின்றான்? குர்ஆன்ல 26 இடங்களில் அவருடைய பெயர் வருகிறது. குர்ஆனிலே அவர்கள் பெயரில் சூரா இருக்கிறது. அவர்கள் குழந்தை பெற்றது முதல் மரணிக்கின்ற வரை அல்லாஹ் ஒரு இறைநேச பெண்மணியை பற்றி பேசுகின்றார். இது சுன்னத்துல்லாங்க. கௌஸ் நாயகத்தை பற்றி நாம் பேசுவது இது சுன்னத்துல்லாவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சுன்னத்தை, ரசூலுடைய சுன்னத்தை. பெருமானார் அவுலியாக்களை பற்றி பேசலையா? யாரை பற்றி பேசினார்கள் தெரியுமா? வாழ்ந்த அவுலியாக்களை பற்றி பேசிவிட்டார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவுலியாக்களையும் பற்றி பேசினார்கள். மௌத்தாகுகின்ற கியாமத் வரை வருகின்ற அவுலியாக்களை நபி பேசினார்கள். எப்படி பேசினார்கள்? ஒரே ஒரு அவுலியா, கடைசி அவுலியா அவர்கள் தான். யார் கடைசி அவுலியா? சொல்லுங்க சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்லை. கடைசி வலி யார்? இந்த துன்யாவுடைய கடைசி அவுலியா யார்? ஹஜ்ரத் மஹதி அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம். நான் ஹதீஸின் படி பேசுகின்றேன். அவர்கள் தான் கடைசி அவுலியா. ஏன்? அவர்கள் வந்து விட்டால் அந்த விலாயத்துடைய வாசல் முடிந்து விட்டது. பெருமானார் சொன்னார்கள், அல் மஹதியு மின்ன அஹ்லில் பைத். மஹதி என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பார். யுவாதி இஸ்மி இஸ்மஹு, அவருடைய பெயர் என் பெயரோடு ஒத்து போகும் என்று சொன்னார்கள். அவங்களுடைய அத்தாவுடைய பேரு எங்க அப்பாவுடைய பேரு ஒண்ணு, அவங்க அம்மாவுடைய பேரு எங்க அம்மாவுடைய பேரும் ஒண்ணு. அவர் இந்த உலகில் வருவார், அவர் தான் கடைசி என்று சொல்லிவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்தாங்க. மஹதி யார் குடும்பத்தில் தெரியுமா வருவாங்க? அல் மஹதியு மின் அவுலாதி ஃபாத்திமா. அல் மஹதியு மின் அவுலாதி ஃபாத்திமா. மஹதி ஃபாத்திமா உன் குடும்பத்தில் வருவார், ஓ வம்சத்தில் வருவார். பாருங்கள், கடைசியாக வருகின்ற அவுலாதே ஃபாத்திமாவை பற்றி நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கௌஸ் நாயகம் யார் குடும்பங்க? அவுலாதே ஃபாத்திமா, அவுலாதுல் ஹசன், அவுலாதுல் ஹுசைன். அவர்கள் தாயின் அடிப்படையில், தந்தையின் அடிப்படையில் பெருமானாருடைய பாரம்பரியமாக இருக்கின்றார்கள். எனவே தான் நாம் அவர்களை பற்றி பேசுகின்றோம். எனவே அவுலியாக்களுடைய உயர்வுகள் என்ன சொல்வது, அவருடைய தன்மைகளை என்னவென்று சொல்வது. அதனால் நமக்கு கௌஸ் நாயகம் என்னவென்று சொன்னார்கள். கௌஸ் நாயகத்தை பார்த்து கேட்டாங்க, ஏதாவது துன்யாவுடைய வஸ்து உங்களிடத்தில் இருக்குதான்னு கேட்டாங்க. இன்னைக்கு துன்யாவுடைய காசு பணங்கள் நம்ம இடத்தில் இருக்கிறது. கௌஸ் நாயகத்தை கேட்டாங்க, ஏதாவது துன்யாவுடைய வஸ்து என்னங்க இருக்கிறதுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, துன்யாவா? இந்த ஜுப்பாவுடைய அழுக்கில் கூட துன்யா படவில்லை. இந்த ஜுப்பால கரைப்பட்டிருக்கலாம், அழுக்குப்பட்டிருக்கலாம். துன்யாவுடைய இச்சையும் ஆசையும் என்னுடைய ஆடை மேல் துன்யா பட்டது கிடையாதுன்னா காலால் எறிந்தார்கள் துன்யா. நீங்கள் ஒன்று செய்யுங்கள், துன்யாவை காலால் எட்டி பாருங்கள், அந்த துன்யா உங்கள் பின்னால் வரும். நாம் துன்யாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முன்னால் போக துன்யா நம்மை விட்டு பின்னால் போய்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் அவுலியாக்கள் வாழ்ந்து நமக்கு துன்யாவுடைய வெறுப்பை காட்டினார்கள், ஜுஹுதை கற்றுக் கொடுத்தார்கள், தவாது பணிவை கற்றுக் கொடுத்தார்கள், வரா என்னும் இறையச்சத்தை கற்றுக் கொடுத்தார்கள், பேணிக்கையை கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் தான் அவர்கள் பேசப்படுகின்றார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுத்தர வேண்டும். நாம் இன்னைக்கு துன்யால சம்பாதிக்கிறது எப்படி கற்றுத் தருகின்றோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பை கற்றுத் தருகின்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உயர்வை கற்றுத் தருகிறோம், தவறு கிடையாது. ஆனால் கௌஸ் நாயகம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, அல் மூமினு யகார். ஒரு மூமின்ற யார் தெரியுமா? ரோஷப்படுவான். கௌஸ் நாயகம் பெருமானார் சொன்னார்கள், மூமினு யகார். அதனால தான் கௌஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல் கியது ஃபர்துன் அலா அவுலியா இல்லா. அவுலியாக்கள் கிட்ட காசு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பணம் இல்லைனாலும் பரவாயில்லை, ரோஷம் இருக்கும்.
ரோஷம் ஃபர்லன்ட்டாங்க. ரோஷம் என்ன தெரியுதா? ரோஷம்னா நம்ம யார்கிட்டையும் கையேந்த கூடாது, யார்கிட்டையும் நம்முடைய கஷ்டத்தை சொல்லக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் அவுலியாக்கள் நல்லடியார்களுடைய தன்மையை சொல்லும் போது லா யஸ்அலூனன் நாஸ இல்ஹாஃபா, அவர்கள் மக்களிடத்தில் போய் சிரிச்சு சிரிச்சு எதையும் கேட்க மாட்டார்கள். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப், அவர்களை பார்த்தால் மடையன் கூட ஏமாந்து போய் விடுவான், இவர் பெரிய பணக்காரர் போல தெரிகிறது. ஏங்க யார்கிட்டையும் நம்முடைய கஷ்டத்தை ஒரு இடத்தில் சொல்லிவிட்டால் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஏழை என்று சொல்லி. அவுலியாக்கள் தன்னுடைய கஷ்டங்களை உலகில் யாரிடத்திலும் சொன்னது கிடையாது. நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும். அதாவது நம்முடைய சிரமங்கள் கஷ்டங்களை அன்னைக்கு இன்னைக்கு வித்தியாசம் என்ன தெரியுமாங்க? அன்னைக்கு அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசினார்கள் அவுலியாக்கள். இன்னைக்கு நம்மளால ஃபோனில் பேச முடியுது, அமெரிக்காவில் உள்ளவங்கிட்ட பேச முடியுது, ஆப்பிரிக்காவில் உள்ளவங்கிட்ட பேச முடியுது. அல்லாஹ் கிட்ட பேச முடிகிறதா? கிடையாது. அவுலியாக்கள் யார் தெரியுமா? ஒரே நிமிஷத்தில் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள், ஒரே நிமிடத்தில் நம்முடைய உள்ளங்களை மாற்றினார்கள். அவுலியாக்கள் செய்த மிகப்பெரிய கராமத் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை அவருடைய கண்ட்ரோலில் வைத்திருந்தார்கள், இந்த உள்ளத்தை அவருடைய கண்ட்ரோலில் வைத்திருந்தார்கள். நம்முடைய உள்ளங்கள் அவருடைய கண்ட்ரோலில். இந்த கண்ணில் இருந்து தண்ணி வர்றது ரொம்ப கஷ்டங்க. அவுலியாக்கள் நினைத்தால் இந்த கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துவிடும். இன்னைக்கும் கௌஸ் நாயகத்துடைய பேர் சொன்ன பிறகு நம்ம கண்கள்ல இருந்து தண்ணீர் வருகிறது. சஹாபாக்குடைய வாழ்க்கையை படிக்கிறோம், நம்முடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருகிறது என்றால் கண்ணில் இருந்து தண்ணீர் வர்றது ரொம்ப கஷ்டம், மற்ற எல்லாம் ஈஸி. நன்றாக தெரிந்து கொள்ளும், உலகத்தில் எல்லாம் ஈஸி. இந்த உள்ளத்தை மாற்றுவதும் கண்கள்ல இருந்து தண்ணீர் வர வைப்பதும் இதுதான் கஷ்டம். அவுலியாக்கள் இதையெல்லாம் வர வைத்தார்கள், உள்ளத்தின் மீது ஆட்சி செய்தார்கள். அதனால் தான் வரலாறு என்ன தெரியுமா சொல்லுகிறது? அரசர்கள் அவுலியாக்களாக ஆனார்கள். வரலாற்றில் ஒன்றே ஒன்றை சொல்லுங்கள், ஒரு சூஃபியாவது ஒரு அவுலியாவது இந்த பதவியை நான் துறந்து நான் அரசனாக போகிறேன் போயிருக்கிறாங்களா? ஆனால் இப்ராஹிம் இப்னு அதுஹாம் அல் பல்கி, பல்குடைய இளவரசர், ஆனால் அந்த அரசு பதவியை தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் இந்த சில்சிலாவில் வந்தார்கள், தசவுஃபில் வந்தார்கள். ஏன் தெரியுமா? அங்கே உலகத்தின் தலைகள் மேல் ஆட்சி செய்ய முடியும், இங்கே சூஃபியாகிவிட்டால் மனிதர்களுடைய உள்ளத்தின் மீது ஆட்சி செய்ய முடியும். அஜ்மீரில் இருக்கக்கூடிய காஜா நாயகம் நம்முடைய உள்ளங்களின் மீது ஆட்சி செய்கின்றார்கள். அதனால் தான் எல்லா அரசர்களும் மன்னர்களும் அவரிடத்தில் படையெடுத்து போகின்றார்கள் என்று சொன்னால் அந்த இறைநேசர்கள் நமக்காக நல்ல உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் நாம் எல்லாம் அந்த அவுலியாக்களை பற்றி உயர்வை பற்றி பேச வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே மஜ்லிஸ்கள் கூடியிருக்கிறது. அவர்களை பற்றி எல்லாம் நாம் உயர்ந்த கருத்துக்களை பேசுங்கள். அல்லாஹ்வுக்காகத்தான் செய்வார். எதையும் நம்ம இன்னைக்கு மனசாட்சியின் அடிப்படையில் செய்கிறோம். ஒன்று செய்யணுமா, நம்ம மனசாட்சி என்ன சொல்கிறது கேட்கிறோம். ஆனால் செய்தனா அபூ தர்தா ரலியல்லாஹு ஒருவர் யாசகம் கேட்க வந்தார், உடனே சாப்பாடை கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒருத்தர் வந்தார், அவருக்கு கொடுக்கல. பார்த்தீங்களா? இறைநேசர்களுடைய செயல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காகத்தான் எதையும் செய்வார். ஒருத்தர் காசு கேட்டார், கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார், காசு தரல. அவர்கிட்ட கேட்டாங்க அபூ தர்தா ரலியல்லாஹு இடத்தில், அவருக்கு கொடுத்தீர்கள், இவருக்கு கொடுக்கவில்லையே, ஏங்க இப்படி செஞ்சீங்க என்று சொல்லுகின்ற பொழுது சையதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு கத் அஅதாக அல்லாஹு கத் மனஅக, அல்லாஹ் உனக்கு கொடுக்க சொன்னா நான் கொடுத்தேன், அல்லாஹ் உனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா நான் கொடுக்கலன்னா. பார்த்தீங்களா? நாம் நமக்காக செய்கிறோம். அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு செய்கிறார்கள். அவங்க காதுல அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விட்டால் அவர்கள் செயல் செய்வார். எனவே நேரம் கடந்து விட்டது. கௌஸ் நாயகம் அவருடைய உயர்வுகள் ஒரு நாள்ல 2 நாள்ல பேசுகின்ற பேச்சுகள் கிடையாது. அவர்களுடைய உயர்வுகள் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு கூட காலையில ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர்ல இமாம் துஆ செய்கிறார். என்னங்க துஆ செய்கிறார்? அல்லாஹும்ம ஜால் சபாஹனா சபாஹ ஜாக்கிரீன், அல்லாஹ் எங்களுடைய காலை எது மாதிரி தெரியுமா ஆக்கு? ஜாக்கிரீன்களுடைய காலையை மாதிரி ஆக்கு. வமசானா மசா ஜாக்கிரீன் குலூபனா குலூபல் காஷியின், காலை நல்லருடைய காலையாக, சபாஹ சாலிஹீன் மசானா மசா தாக்கிரீன் குலூபனா குலூபல் காஷியின் என்று துஆ செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? நாம் நம்முடைய காலையாக இருந்தால் அதில் கூலி கிடையாது. நம்முடைய காலை அவுலியாக்களுடைய காலையை போல, நம்முடைய மாலை அவுலியாக்களுடைய மாலையை போல இருந்தால் கூலி கிடைக்கும். அதனால் தான் நம்ம சபாஹ சாலிஹீன் மசா தாக்கிரீன் குலூபல் காஷியின் என்று எல்லாத்திலையும் இறைநேசர்களை சேர்த்து அல்லாஹ் நம்மை துஆ செய்ய வைத்து விட்டான் என்று சொன்னால் அவர்களுடைய நினைவு கியாமத் வரை பேசப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதற்காகத்தான் நாமெல்லாம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கோம். அதனால இந்த துன்யா நமக்கு இறைநேசர்களை பற்றி நினைவுபடுத்துகிறது. இந்த மறுமை நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை இறைநேசர்கள் மூலமாக தருகிறார்கள் என்பதைத்தான் நாம் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதனால அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். ஆனால் அவுலியாக்கள் தன்னுடைய தேவையை கேட்கவே மாட்டார்.
அதனால தான் பெருமானார் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் போய் தொழுகையை குறைச்சிட்டு வாங்க. இன்னி கத் இஸ்தஹயைது மின் ரப்பி அஸ்ஸ வஜல், நான் திரும்ப திரும்ப அல்லாஹ் கிட்ட போய் கேட்க நான் வெட்கப்படுகிறேன்ட்டாங்க. பார்த்தீங்களா, சூஃபியாக்குடைய தன்மை, இறைநேசருடைய தன்மை அதுதான். அவங்க திரும்ப திரும்ப அல்லாஹ் கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் கேட்டா சாப்பாடை கொடுத்துருவான், அல்லாஹ் கேட்டா எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனால் அவர்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்? துனியாவை போய் அல்லாஹ்விடத்தில் கேட்பதா? இந்த அற்பமான துனியா. யார் சொல்லுங்கள்? குஃபார்கள் இருக்கின்றார்கள், காஃபிர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலும் துன்யா இருக்கிறது. அவர்கள் எந்த ஜிக்ர் செய்து துன்யாவை பெற்றுக் கொண்டார்கள்? ஏதாவது வசீஃபா ஓதுறாங்களா? அவராது ஓதுறாங்களா? எப்படி அவரிடத்தில் காசு இருக்கிறது? எத்தனையோ மார்வாடிகள் இருக்கின்றார்கள், காசு கொட்டி இருக்கிறது. அவர்கள் ஓதுகின்ற வசீஃபா என்ன? அப்ப கௌஸ் நாயகம் என்ன சொல்ல வருகின்றார்கள்? துன்யா நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கிடைக்கும். உலகத்தில் ஆக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொருள் அல்லாஹ். அவன் கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைத்து விடும் என்பதை கௌஸ் நாயகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால அந்த பரிசுத்தமான வாழ்க்கை கௌஸ் நாயகம் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கையை வாழும். துன்யா விட்டு தூக்கி எறியுங்க. அல்லாஹ் கிடைத்து விட்டால் நீங்கள் துன்யா முழுக்க பேசப்படுவீர்கள் என்பதை ஹஜ்ரத் கௌஸ் ஆலம் ரலியல்லாஹு நமக்கு சொல்லி தருகிறார். அதனால துன்யாவை தொடர்ந்து வாழ்ந்தாங்க கௌஸ் நாயகம். ஹாத்தம் தாய் மிகப்பெரிய சூஃபி இறைநேசர் மதீனாக்கு போனாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அல்லாஹ் மதீனாக்கு போற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஹஜ்ரத் ஹாத்தம் தாய் இறைநேசர் அவர்கள் போனார்கள் மதீனாவுக்கு. போனோன்னு கேட்டாங்க, ஐன கஸ்ரு ரசூல், ஐன மதீனத்து ரசூல், ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா எங்கன்னு கேட்டாங்க. உலமாக்கெல்லாம் சொன்னாங்க, இதுதாங்க மதீனா, இதுதாங்க மதீனான்னு சொன்னாங்க. கிடையாது, இது மதீனா, மதீனத்து ரசூல் கிடையாது. ஏன்? நபி வாழுகின்ற பொழுது வீடுகள்லாம் தரமட்டமா இருந்துச்சு, குடிசை வீடா இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்கள், மதீனாவை பில்டிங்காக இருக்கிறது, மாளிகையாக இருக்கிறது. இது என் நபி வாழ்ந்த பூமி கிடையாது. திரும்பி போயிட்டான். பார்த்தீங்களா எவ்வளவு இஷ்கோ மஹப்பத்? ஏன்? என் நபி வாழுகின்ற பொழுது குடிசைகள் தரமட்டமான வீடுகள் இருந்துச்சு, அதை என் நபி கண்ணால் பார்த்தார்கள். இன்று இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் புதிதாக வந்தது. என் நபி வாழ்ந்த பூமி இது கிடையாது. இஷ்கே ரசூல் இப்படி இருக்க வேண்டும். அவுலியாக்கள் நமக்கு பாடம் நடத்தினார்கள். எனவே அந்த அவுலியாக்கள் அதனால் தான் இன்று வரை பேசப்படுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் அவுலியாக்களை பற்றி பேசினார்களோ அங்கே அவர்களுடைய அந்தஸ்தை பற்றியும் பேசினார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை வீட்டில் உட்கார்ந்துருந்தாங்க. நம்ம வீட்டில் யாராவது உட்கார்ந்துருந்தா டக்குன்னு வந்துட்டுனா பெரிய தப்பு கிடையாது. உமர் ரலியல்லாஹு அமர்ந்திருந்தார்கள் வீட்டில் தனியாக. ஒருவர் அனுமதி இல்லாமல் வந்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அவர் அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பாருங்க, சஹாபிய ரசூல் அநியாயம் செய்ய மாட்டார்கள். வீட்டில் அனுமதி கேட்காமல் வந்தார், அவரை அடித்து விட்டார்கள். அவர் கேட்டார், உமரே நான் என்ன தவறு செய்து விட்டேன், எதனால் அடித்தீர்கள்? வீட்டில் அனுமதி இல்லாமல் தானே வந்தேன், யாருமே இல்லையே என்று கேட்கின்ற பொழுது உமர் நாயகம் சொன்னார்கள், நீ வீட்டில் ஆள் இருக்கும் போது வந்தாலும் தவறு இல்லை, இப்பொழுது யாரும் இல்லாமல் வருகின்ற பொழுது தவறு என்ன தெரியுமா? நான் தனிமையில் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டு இருப்பேன். நான் வீட்டில் தனியா இருக்கிற நினைச்சிட்டியா? எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கும். நான் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டு இருப்பேன். அந்த நேரத்தில் என்னுடைய ஹாலத்துகள் மாறி இருக்கும், என்னுடைய கைஃபியாத்துகள் மாறி இருக்கும். உமராக இல்லாமல் இருப்பார். நீ வந்து ஏதாவது பார்த்து விட்டால் அனுமதி இல்லாமல் வரலாற்றில் இதையெல்லாம் எழுதுகின்றார்கள். நான் ஏன் என்று சொல்கிறேன் என்றால், நம்மை போன்று கிடையாது இறைநேசர்கள், நம்மை போன்று கிடையாது அவுலியாக்கள். எனவே அந்த கௌஸ் நாயகம் நம்மை எவ்வளவு நேசிச்சாங்க. கௌஸ் நாயகத்துடைய ஒரு வார்த்தை, நேரம் கடந்து விட்டது, இல்லம் யகுன் முரீதி ஜயீதன் ஃபான ஜயீதுன், என் முரீத் பாவியாக இருந்தால் என்ன, என் முரீத் தவறு செய்யக்கூடியவனாக இருந்தால் என்ன, என் முரீத் நல்லவனாக இல்லாமல் இருக்கலாம், ஃபான ஜயீதுன், நான் நல்லவன். கௌஸ் நாயகம் சொன்னாங்க, என் முரீதை பார்த்து ஏமாந்துறீங்க, என் முரீது தப்பு செஞ்சிருக்கலாம், என் முரீது ஏதாவது பாவம் செஞ்சிருக்கலாம், அவனை பார்க்காதீர்கள். அவன் யார் பெயரை சொல்லுகின்றானோ அந்த கௌசுல் ஆலம் அல்லாஹ்விடத்தில் நான் உயர்ந்தவனாக இருக்கின்றேன், என்னை பாருங்கள், முரீதை பார்க்காதீர்கள் சொன்னார்கள் கௌஸ் நாயகம். என்னை பாருங்கள், என்னிடத்தில் தக்வா இருக்கிறது, என்னிடத்தில் உயர்வு இருக்கிறது, என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, என்னை பாருங்கள், என் முரீதை கேவலப்படுத்தி விடாதீர்கள், என் முரீதை திட்டு விடாதீர்கள். அவனிடத்தில் எது இல்லை என்றாலும் நான் இருக்கின்றேன், என்னிடத்தில் அல்லாஹ் இருக்கின்றான். முரீதி லா தகஃப் அல்லாஹு ரப்பி, முரீதே பயப்படாதே, அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கின்றான். அல்லாஹு மஇ, அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான். என்னுடன் இருக்கக்கூடிய அல்லாஹ் உன்னையும் காப்பாற்றுவான், என்னுடைய ரப்பு உன்னையும் காப்பாற்றுவான். நீ என்னுடைய புகழ் மாலை பாடு, என்னை பற்றி பேசு, நான் உன்னை காப்பாற்ற வேண்டிய விதத்தில் காப்பாற்றுவேன். அதனால கௌஸ் நாயகத்தை பற்றி ஒரு சாதாரண மனைவி கபில்துன்னு சொல்லிட்டா, கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா என்ன தெரியுமா பரிசு? சொர்க்கம். பெருமான சொன்னாங்க, ஒரு சாதாரண உறவுங்க, கபில்துன்னு சொன்னா சேர்ந்துடலாம், தல்லப்துன்னு சொன்னா பிரிஞ்சிடலாம்.
அப்படிப்பட்ட உறவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு தடவை நீ கபில்துன்னு சொல்லிவிட்டால், கையை பிடித்து விட்டால், நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? 2 பேரும் இந்த உலகில் கணவன் மனைவியாக இருந்தால் நாளை மறுமையிலும் நீங்க தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. என்னங்க வார்த்தை சேர்த்து வச்சுச்சு? கபில் தூண் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் மனசாட்சியிலே. நாமெல்லாம் தஸ்தகீருடைய கையில் கொடுத்து விட்டு, யா காதர் அப்துல் காதிர் ஜீலானி, நாங்கள் உங்கள் சில்சிலாவில் சேர்ந்து விட்டோம், காதிரியாவாக ஆகிவிட்டோம் என்று ஒரு தடவை சொல்லவில்லை, 1000 தடவை சொல்லி இருக்கின்றோம். நானல் காதிரி, அனல் காதிரி, நான் காதிரியாக இருக்கிறேன், நான் காதிரியாக இருக்கிறேன். சிஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்தியாக இருக்கிறார். ஒரு பெண்ணிடத்தில் கை கொடுத்து விட்ட பிறகு கணவனும் மனைவியும் சொர்க்கத்தில் தொடர்கிறார் என்று சொன்னால், இந்த சில்சிலா காதிரியா சிஸ்தியா நாளை சொர்க்கத்தில் தொடராதா? ஒரு இச்சைக்காக, துனியாவுடைய ஆசைக்காக கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் சேர்ந்தாங்க. ஒரு உடல் உறவுக்காக, ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்வதற்காக, சந்ததிகளை உருவாக்குவதற்காக, யாரோ பெற்ற ஒரு பெண்ணிடத்தில், யாரோ பெற்ற ஒரு ஆணிடத்தில் கை கொடுத்து விட்ட பிறகு இந்த தொடர்பு போகிறது என்றால், கௌஸ் நாயகம் பெருமானாருடைய வம்சமாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசராக இருக்கிறார்கள். அவரிடத்தில் கை கொடுத்த பிறகு நாளை மறுமையில் அவர்கள் கையை விட்டு விடுவார்கள். அதனால் அந்த கௌஸ் நாயகம் நம்மை காப்பாற்றுவார்கள், அந்த கௌஸ் நாயகம் நமக்கு கை கொடுப்பார்கள். அவர்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக அவர்கள் நாளை மறுமையிலே ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய தொடர்பிலே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு உயர்வை தருகின்றான். கௌஸ் நாயகத்துடைய முகத்தை பார்த்தவர்கள் சொன்னார்கள், கௌஸ் நாயகத்துடைய முகத்தை பார்த்துவிட்டு சயீத் பின் அபி அய்யூப் சொன்னார்கள், யாரெல்லாம் நபியுடைய முகத்தை பார்க்கவில்லை, நாங்கள் நபியுடைய காலத்தில் பிறக்கவில்லை என்று வருத்தப்படாதீர்கள், பார்த்து கொள்ளுங்கள், நபியுடைய முகம் இவ்வாறு தான் இருந்தது, எனக்கு நபி நேற்று கனவில் வந்தார்கள், இப்படித்தான் நபி இருந்தார்கள். யாரெல்லாம் நபியுடைய முகத்தை பார்க்க ஆசைப்படுகின்றீர்களோ கௌஸ் நாயகத்துடைய முகத்தை பாருங்கள், நபியுடைய முகம் அவ்வாறு தான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆதாஹுல்லாஹு வஜ்ஹன் ஹஸனா. சில பேர் கேட்குறாங்க, அவுலியாக்கள்னா எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க, அல்லாஹ் யாருக்கு அழகிய முகம் கொடுப்பானோ வ இஸ்முஹு ஹஸனன், யாருக்கு நல்ல பெயர் இருக்குமோ. பார்த்தீங்களா, ஷேக் அப்துல் காதிர் என்ற பெயரை விட ஒரு நல்ல பேர் சொல்லுங்களேன். அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் இந்த பேர் யாருக்கும் கிடையாதுங்க. எப்படி நபி வாழுகின்ற பொழுது முகம்மது என்ற பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிக்கு முன்னாடி யாருக்கும் வைக்கப்படலை, அதே போன்று தான் அல்லாஹ் நபிக்கு கொடுத்த நபித்துவம் என்ற பட்டம் மட்டும்தான் கௌஸ் நாயகத்தில் இல்லை, மீது எல்லா தன்மையும் இருந்தது. நேரமில்லை எனக்கு சொல்வதற்கு, ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், நபியின் மேல் ஈ உட்கார்ந்தது கிடையாது, கொசு உட்கார்ந்தது கிடையாது. யூதன் வந்து கேட்டான், என்ன எங்கள் மேலெல்லாம் ஈ உட்காருகிறது, கொசு உட்காருகிறது, உங்கள் மேல் உட்காரவில்லையே, ஏன்? அது நஜீஸில் எல்லாம் அமர்ந்து விட்டு என் மேல் எப்படி அமரும்? நான் சுத்தத்தில் சுத்தம், நான் பரிசுத்தத்தில் சுத்தம், என்னிலிருந்து வருகின்ற கியாமத் வருகின்ற வம்சம் சுத்தமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது என் மேல் ஈ போய் உட்காருமா? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், கௌஸ் நாயகத்திலே 90 ஆண்டுகள் பார்த்தோம், ஒரு ஈ அவர்கள் மேல் அமரவில்லை, ஒரு கொசு அவர்கள் மேல் அமரவில்லை. இது நபிக்கு உண்டான சிபத்தாச்சங்க. ஆமாம், அவர்கள் சுல்தானுல் அம்பியாவாக இருந்தார்கள், இவர்கள் சுல்தானுல் அவுலியாவாக இருந்தார்கள். அவர்கள் மேல் இருந்த எல்லா தன்மைகளும் அல்லாஹ் இவர்களுக்கும் கொடுத்தான். அதனால் அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை, எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை, என்ன ஒரு தக்வா. நபிக்கு என்னவெல்லாம் நடந்ததோ கௌஸ் நாயகத்துக்கும் நடந்தது. அதனால தாங்க இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஃபேமிலியை நம்ம பற்றி பேசவில்லை, நம்முடைய மூதாதையர்களை பற்றி பேசவில்லை, ஆனால் கௌஸ் நாயகத்தை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன செத்து என்ன? நம்முடைய ஃபேமிலி நமக்கு என்ன தெரியுமா கொடுத்துட்டு போனாங்க? வீடை கொடுத்துட்டு போனாங்க. அதனால தான் அவங்க நம்ம வீட்டு வாசல்ல நம்ம அப்பாவுடைய பேர் எழுதிருக்கிறோம், நம்ம பாட்டனார் பேர் எழுதிருக்கோம். ஏங்க, இது எங்க அப்பா கொடுத்துட்டு போனதுங்க, எங்க அம்மா கொடுத்துட்டு போனதுங்க. கௌஸ் நாயகம் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இந்தியாவில் உலகத்தில் 3000 பள்ளிவாசல், 5000 பள்ளிவாசல். என்ன தெரியுமா யாருடைய பேர்? மஸ்ஜிதே முஹையத்தீன். யார் கொடுத்த பள்ளிவாசல்? இன்னைக்கு இந்த பள்ளிவாசல் அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அது கௌஸ் நாயகம் விடுத்துட்டு போன சொத்துக்கள் தான். இதுவெல்லாம் இந்த மெஹராபுகள், இந்த மஸ்ஜிதுகள், மிம்பர்கள், அசாக்கள், இதுவெல்லாம் கௌஸ் நாயகம் விட்டு போகவில்லை என்றால் இன்னைக்கு பள்ளிவாசல் இருக்காது, இன்னைக்கு ஷரியத் இருக்காது, இன்னைக்கு தரீகத் இருக்காது. அவருடைய அந்தஸ்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன், ஷேக் நாயகம் கௌஸ் நாயகத்துடைய இமாம் யாரு தெரியுமா? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 4வது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிற நேரம் கடந்து விட்டது. அஹ்மத் இப்னு ஹம்பல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள், கபரிலே இருக்கின்றார்கள்.
அவுலியாக்கள் கபர்ல இருந்தா கேட்பாங்களா? அவுலியாக்கள் கபர்ல இருந்தா பார்ப்பார்களா? அவுலியாக்கள் இடத்தில் போனால் நமக்கு தெரியுமான்னு கேட்கக்கூடியவர்களே, இந்த செய்தி யார் தெரியுமா எழுதுகின்றார்? எங்க வேணாலும் போய் சொல்லுங்க. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிபத்தத்துன் நாதிர் என்ற கிதாபில் இந்த வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள். அவங்க எழுதிட்டாங்கன்னா உலகத்தில் ஆதாரம். இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லிட்டாங்கன்னா உலகத்தில் ஆதாரம். அப்படிப்பட்டவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாமா ஷேக் ஹைதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடன் கௌஸ் நாயகம் ஒரு தடவை ஜியாரத்துக்கு போறாங்க. பகதாதிலே அஹ்மது இப்னு ஹம்பல் தன்னுடைய இமாம் அவருடைய ஜியாரத்துக்கு போய் நிற்கின்றார்கள். 2 பேர் போய் நிற்கிறாங்க. அஹ்மது இப்னு ஹம்பலுடைய கபர் கௌஸ் நாயகம் நிற்கின்றார்கள். அஹ்மது இப்னு ஹம்பலுடைய கபர் வெளியே அவர்கள் பிளந்து அஹ்மது இப்னு ஹம்பல் வெளியே வந்து விட்டார்கள். ஹஜ்ரத் அஹ்மது இப்னு ஹம்பல் வெளியே வந்து விட்டார்கள். வந்து தன் மேல் போட்டிருந்த இது மாதிரி துண்டை ஹஜ்ரத் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு மேல் போட்டுவிட்டு சொன்னார்கள், யா அப்துல் காதிர் قد افتقر الناس اليك في الشريعه والطريقه والحقيقه. இந்த மக்களுக்கெல்லாம் நீ தேவைப்படுகின்றாய். இந்த துன்யாவில் ஷரியத் இருக்க வேண்டும் என்றால் கௌஸே நீ தேவையாக இருக்கிறாய். இந்த துன்யாவில் தரீகத் இருக்க வேண்டும் என்றால் நீ இருக்க வேண்டும் கௌஸே. இந்த துன்யாவில் அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் கௌஸே நீ இருக்க வேண்டும். நீ இருந்தால் தான் உன்னை பற்றி உன்னுடைய புகழ் மாலை உன்னுடைய சில்சிலா பரவினால் இந்த கியாமத்துடைய கடைசி நாள் வரை ஷரியத்திற்கும் தரீகத்திற்கும் ஹகீகத்திற்கும் தன்மேல் போட்டிருந்த அங்கியை எடுத்து இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கௌஸ் நாயகம் மேல் போட்டு விட்டார். இது எங்கங்க வருது? கதை இல்லை, இது ஹிபத்தத்துன் நாதிர் என்ற வரலாற்று கிதாப். எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? இதை எழுதியவர்கள் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி எல்லாரும் ஏற்றுப்பாங்க. நீங்கள் அரபு தேசத்தில் போய் சொல்லுங்கள், அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், இது எந்த கிதாபில் இருக்குதுங்க? அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி எழுதுறியதா? ஆஹா, அவங்க தப்பாக எழுத மாட்டாங்கங்க. அவங்க எழுதுனா கரெக்டாக எழுதுவார்கள். அவர்கள் மிகப்பெரிய இமாம். புகாரிக்கு அவங்க தான் ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க, ஃபத்ஹுல் பாரி. அதை வச்சு தான் இன்னைக்கு புகாரி எல்லாருக்கும் புரியப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஹஜ்ரத் கௌஸ் நாயகத்துடைய அந்தஸ்தை அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து விட்டான் கௌஸ் நாயகத்துக்கு. என்னங்க கொடுக்கல? நல்ல இமாம் கிடைத்தார்கள். நல்லா ஒரு ஆள் உயர்றதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவருடைய உஸ்தாத் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய அப்பா அம்மா நல்லவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் இருக்கக்கூடிய மாஹூல் நல்லவர்களாக இருக்க வேண்டும். கௌஸ் நாயகத்திற்கு 3ம் கிடைத்தது. அவங்களுடைய அப்பா அம்மா மாதிரி அந்த காலத்தில் ஸ்ரீதேவிகள் யாரும் கிடையாது. ஹஜ்ரத் ஷேக் அப்துல் ரஸாக் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, ஹராமுடைய வஸ்து இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஹராம் இன்னைக்கு நாம் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவுலியாக்களுடைய மிகப்பெரிய தன்மை என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஹராமான பொருள் அவர்களுக்கு முன்னால் போய் வந்து விட்டால் அவர்கள் அதை நுகர்ந்து சொல்லுவார்கள், இது ஹராமான பொருள், நாங்கள் சாப்பிட மாட்டோம். எப்படிங்க ஹராமுன்னு சொன்னீங்க? இந்த வஸ்து எங்களிடத்தில் பேசுகிறது, அவுலியாவே நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள், நான் ஹராமான பொருள் உங்கள் வயிற்றில் நான் வர விரும்பவில்லை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கெட்டு போன பொருளை நம்ம கண்டுபிடிச்சிடறோம். இல்லைங்க இது ஊசி பிடிச்சுங்க. எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க? இதோ பாருங்க ஸ்மெல் அடிக்குது, இதோ பாருங்க. நமக்கு கெட்டு போன பொருளை கண்டுபிடிக்க முடியும். அவுலியாக்கள் உலகத்திலே அல்லாஹ்வோடு அழிந்து வாழ்ந்ததின் காரணமாக ஹராம் எது ஹலால் எது எது எல்லாத்தையும் பிரித்து அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து விட்டார். அதுதான் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நேரம் கடந்து விட்டது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கடந்து விட்டது. அல்லாஹு தாலா கௌஸ் நாயகம் எவ்வளோ சேவைகள் தீனுக்கு செஞ்சுட்டாங்க. என்னங்க பள்ளிவாசல் மட்டும் பேரில் கிடையாதுங்க. கௌஸ் நாயகத்துடைய மஜ்லிஸில் அல்லாமா யூசுப் அல் கைமத்தானி அவர்கள் சொல்லுகின்றார்கள், லம் தக்லு முஜாலசத்தன் மின் ஐ யஸ்லிமல் யஹூத் வன் நஸாரா வல் மஜூஸ் அவ் யதூப துனூப மினல் முஸ்லிமீன். நாங்கள் பார்த்திருக்கிறோம், கௌஸ் நாயகத்துடைய ஒரு மஜ்லிஸ் கூடி கலந்து விட்டால் அந்த மஜ்லிஸில் யூதர்கள், நசாராக்கள், மஜூசிகள் அவர்கள்லாம் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்மளால ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியல. முஸ்லீம்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பேர் இஸ்லாத்தில் விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஏங்க ஒரு மற்றவர் இடத்தில் கேட்கின்றோம், ஏங்க நீங்கள் முஸ்லீமாக விட்டு சேர மாட்டீங்க? இஸ்லாம் நல்லா இருக்கிறது, முஸ்லீம்கள் நல்லவர்களாக இல்லை. இஸ்லாம் நல்லதுங்க, ஷரியத் நல்லதுங்க, முகமது ரசூல்லா நல்லவர்கள், முஸ்லீம்கள் நல்லவர்களாக இல்லை. ஆனால் கௌஸ் நாயகத்தை பார்த்து கலிமா சொன்னவர்களை பார்த்து கேட்டார்கள், எதை வைத்து நீங்கள் கலிமா சொன்னீர்கள்? இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்தீங்களே, உங்களுக்கு எது பிடித்து விட்டது? குர்ஆனுடைய ஆயத்தா, ஹதீஸா, சுன்னத்தா? எதை வைத்து நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எதையும் பார்க்கவில்லை, கௌஸ் நாயகத்தினுடைய முகத்தை பார்த்து விட்டோம். அந்த முகம் உண்மையான முகமாக இருந்தது. அது நபியை காட்டுகின்ற முகமாக இருந்தது, அது குர்ஆனை காட்டுகின்ற முகமாக இருந்தது, சுன்னத்தை காட்டுகின்ற முகமாக இருந்தது. இது பொய்யருடைய முகம் கிடையாது. சொர்க்கவாசி இந்த உலகில் பார்க்க ஆசைப்பட்டால் கௌஸ் நாயகத்துடைய முகத்தை பாருங்கள். நாங்கள் அவர்கள் பார்த்தவுடன் நாங்கள் விரும்பவில்லை, எங்கள் நாக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள். நாங்கள் நினைச்சு சொல்லலங்க. அந்த மஜ்லிஸுக்கு போய்விட்டால்
குடிகாரன் தௌபா செய்து விட்டான், வாழ்நாளில் மேல் ஷாரிபுல் கமர், நான் குடிக்கவே மாட்டேன், ஜானி வருவான் ஜினா செய்தவன், ஆஹா கௌஸ் நாயகத்தின் முகத்தை பார்த்து விட்டேனே, இன்னொரு பொம்பளையுடைய முகத்தை போய் பார்த்து பாவம் செய்வதற்கு வெட்கமாக இருக்கிறது, நான் தௌபா செய்கிறேன், என் ஜினா முடிந்து விட்டது, இதற்கு பேர் நான் ஜினா செய்ய மாட்டேன். சாரிக்கு திருடன் வருகின்றான், திருடன் வந்து பார்த்து விட்டு கௌஸ் நாயகத்துடைய கையில் கொடுத்து விட்டு, ஆஹா இவர்கள் என்னை திருடி விட்டார்களே, நான் போய் உலகத்துடைய வஸ்துவை திருடுவதா, நான் இனிமேல் திருட மாட்டேன் என்று தௌபா செய்தார்கள், தௌபா செய்தார்கள். அப்படிப்பட்ட கௌஸ் நாயகத்துடைய முகமே இவ்வளவு அழகாக இருக்கும், அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அழகாக இருக்கும், அவருடைய சூரத் எந்த அளவுக்காக இருந்தால் சீரத் எந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்கும். அதனால் தான் அவர்களை பற்றி நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் எல்லாம் இங்கே வந்து வருகை தந்திருக்கிறோம். கௌஸ் நாயகத்தை பற்றி பேசுங்கள், அவுலியாக்களை பற்றி பேசுங்கள், அவருடைய முகப்பத்திலே நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா எதை கொடுத்தாலும் சரி, கௌஸ் நாயகம் எப்படி இஸ்திகாமத்தாக அவர்கள் ஷரியத்தில் இருந்தார்களோ, அவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இல துன்யா பில் ஹக் பி ஷரீஅத்தி வ தரீகத்தி. எப்படி பறவைகள் ரெண்டு ரெக்கையை வைத்து பறக்கிறதோ, அதே போன்று என் முரீதுகளே ஒரு பக்கம் ஷரியத்தையும் ஒரு பக்கம் தரீகத், இந்த ரெண்டு ரெக்கையை வைத்து நீங்கள் பறங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் போகலாம், ஷரியத்தை விட்டு விடாதீர்கள், தரீகத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். எனவே நாமெல்லாம் கௌஸ் நாயகத்துடைய முரீதுகளாக இருக்கிறோம். ஷரியத்தை பேணி நடக்க வேண்டும், தொழுகைக்கு வர வேண்டும். கௌஸ் நாயகம் தொழுகையை கலாவாக விட்டது கிடையாது, எந்த பெண்ணையும் பார்த்தது கிடையாது, தொட்டது கிடையாது, யாரிடத்திலும் போய் பேசியது கிடையாது. அல்லாஹு தஆலா அவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறான். அவருடைய முரீதுகள் என்று சொன்னால் நாமும் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பொருளுடைய ப்ராடக்ட் எப்படி, இன்னைக்கு எவ்வளவு வியாபாரிகள் இங்கே வந்திருக்கலாம், தொழிலதிபர்கள் வந்திருக்கலாம், போய் பாருங்க, ஒரு பொருளுடைய ப்ராடக்ட் எப்படி தெரியுமா, ஒரு அத்தர் ப்ராடக்ட் பண்ணணும், என்னங்க செய்யணும், கொஞ்சோண்டு தேய்ச்சிட்டு உட்காருங்க, சூப்பராக இருந்துச்சுன்னா அவரே வருவார், வந்து கேட்பார், இந்த அத்தர் நல்லா இருக்குதுங்க, எங்கெங்க வாங்கினீங்க என்று கேட்க வேண்டும். நீங்கள் நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் சூப்பராக இருந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து கேட்க வேண்டும், சூப்பர் ட்ரெஸ்ஸாக இருக்குதுங்க, கலர் மாடல் நல்லா இருக்குதுங்க, இது எங்கே வாங்கியது கேட்க வேண்டும். அதே போன்று கௌஸ் நாயகத்திலே கை கொடுத்த நாம், அவருடைய புகழ் பாடை பாடுகின்ற நாம், அவர்களுடைய முகப்பத் வைத்திருக்கக்கூடிய நாம் நல்லவர்களாக இருந்தால் மக்கள் எல்லாம் பார்த்து நம்மை பார்த்து கேட்பார்கள், யாருப்பா நீ, யாருடைய ரோல் மாடலாக இருக்கின்றாய், இப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது, சொல்லுப்பா, இந்த தன்மை எங்களுக்கு வேண்டும், நாங்களும் இந்த கலரிலே மாற ஆசைப்படுகின்றோம், உங்களை போல நாங்களும் மாற ஆசைப்படுகிறோம். எப்படி ஒரு கடையுடைய துணியை கேட்டு அந்த துணி அந்த கடையுடைய அட்ரஸ் கொடுப்பா, நல்லா இருக்கிறது, நானும் போய் வாங்கிக் கொள்கிறேன். இது கௌஸ் நாயகத்துடைய ப்ராடக்ட். இந்த தாடி இருக்கிறது கௌஸ் நாயகத்துடைய ப்ராடக்டாக இருக்கிறது, இந்த லிபாஸ் இருக்கிறது இது கௌஸ் நாயகத்துடைய ப்ராடக்டாக இருக்கிறது. துனியாவுக்காக காசு செலவு செய்யாத கௌஸ் நாயகம் தலப்பா 10 தீனாரில் வாங்கி போடுவார்களாம், தலப்பா 10 தீனாரில் வாங்கி போடுவாங்களாம். கேட்டா சொல்லுவார்களாம், என் துனியா எவ்வளவு அசிங்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம், இந்த தலப்பா சுன்னத்தே ரசூல், இது நபியை காட்டுகிறது, எனவே இது அழகாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான், எனவே நான் என் நபியுடைய சுன்னத்தை லிபாஸை அழகாக காட்ட ஆசைப்படுகிறேன் சொன்னாங்க கௌஸ் நாயகம். அல்லாஹு தஆலா அந்த கௌஸ் நாயகத்துடைய முகப்பத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாழும் காலமெல்லாம் ஷரியத்தின்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை யா கௌஸ் என்று சொல்லுகின்ற பாக்கியம், வாழும் காலமெல்லாம் அவர்களை இந்த உலகத்தில் அந்த தர்பாரிலே போய் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே அவர்களோடு சொர்க்கத்திலே அவர்கள் காலடியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தருவானாக. கௌஸ் நாயகத்துடைய பரக்கத்திலே உலகத்திலே முஸ்லீம்களுக்கு வாழ்வு தருவானாக. குறிப்பாக பலஸ்தீன முஸ்லீம்கள், காசாவுடைய முஸ்லீம்களுக்காக அல்லாஹ் வெற்றியை தருவானாக. நாளையுடைய ஒரு தினம் கூட வாய்ப்பு இருந்தால் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஜமாத்துல் உலமா அறிவிப்பு செய்திருக்கிறது, வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் நாளை ஒரு நாள், எவ்வளோ கஷ்டங்களை நாம் வைத்திருக்கிறோம், அந்த மக்கள் எல்லாம் பசியிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவருடைய முகம் ரொம்ப அழகாக இருக்கிறது, ஆனால் தாய் இல்லை, தந்தை இல்லை, குடும்பம் இல்லை, வீடு இல்லை, ஒருவர் ஒரு இடத்தில் தூங்குகின்றார், போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, இங்கே ஏன்பா தூங்குற, இல்லை இங்கே இதுதான் எங்கள் அப்பா அம்மாவுடைய மசாராக இருக்கிறது, கபராக இருக்கிறது, எங்கள் அம்மாவுடைய மடியில் தான் நான் தூங்குவேன், இப்போ எங்கள் அம்மா இல்லையே, அவங்களுடைய கபர் தான் இருக்கிறது, அங்கே தூங்குகிறேன் என்று காசாவுடைய முஸ்லீம்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கௌஸ் நாயகத்துடைய பரக்கத்தை கொண்டு நாளையுடைய ஒரு நாள் நாம் நோன்பு வைக்கக்கூடிய பரக்கத்தில் அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லீம்கள், காசாவுடைய முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக. இங்கே நாம் ஒன்று கூடியதைப் போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கௌஸ் நாயகத்தோடு அவருடைய அருகாமையில் நபியுடைய முகப்பத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. குறிப்பாக இந்த கமிட்டி யாரெல்லாம் கௌஸ் நாயகத்துடைய பயானை தொடர்ந்து 11 நாட்கள் அவருடைய பிரியத்திலே நடத்துகின்றார்களோ, அல்லாஹ் கௌஸ் நாயகத்துடைய தவஜ்ஜுஹை இந்த கமிட்டி நிர்வாகிகள் அனைவருக்கும் தருவானாக, அவருடைய முகப்பத்தை தருவானாக. இஷ்கே முகப்பத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை, இந்த மஹல்லாவை ஆபாதாக ஆக்குவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.